இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இதுக்காக வந்து இவர் சொன்னா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு கிரி சொன்னா சரி கிரிதர் நம்ம கூட வந்திருக்கிறாரு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். கிரி, ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இந்த ஸ்மார்ட் போன் பழக்கத்துக்கு நம்ம அடிமைகள் ஆகிட்டு போறோமாங்கிறது தான் இன்னைக்கு டாபிக். நல்ல ஒரு டாபிக் ஆச்சு. ஸோ ஸ்மார்ட் போனை பத்தி நம்ம பல வீடியோக்கள் நம்ம போட்டாலும் அந்த ஸ்மார்ட் போனை வந்து எப்படி யூஸ் பண்றாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுனால என்னென்ன தீமைகள் வருது அப்படிங்கறது நம்ம சொல்ல நம்ம கடமை தான். ஆமா, ஏன் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாரு கையிலையும் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. ஒரு வயசு சிறுசுல இருந்து 80 வயசு பெருசு வரைக்கும் பெரும்பாலாக இப்போ ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து ஒரு பொறுப்பான முறையில் நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லாட்டி நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிமைகளாக போயிட்டுருக்கோமாங்கிறது தான் இன்றைய டாபிக். ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. முதல்ல வந்து எனக்கு வந்து ரொம்பவே எரிச்சலாக இருக்கும், எனக்கு கோபமே வரும். இப்போ நம்ம வந்து கடைகளில் போயிருக்கோம், இல்லை மாலுக்கு எங்கேயோ போகிறீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை ரெஸ்டாரண்ட் எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு பிள்ளைங்க, அதாவது ஒரு வயசு தான் ஆயிருக்கும், அவங்க கையில் வந்து ஃபோனை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பெற்றோர்களை பார்த்தா எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்கும். இப்படி அவங்க தெரிஞ்சு செய்யாங்களா தெரியாமல் செய்யாங்களா அல்ல அவங்க சுயநலத்துக்கு பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதுக்கு வந்து நான் சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன், என்னுடைய வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்கள்ட்ட அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் ஃபோனை கொடுக்குறீங்க அப்படின்னு. இதுக்கு அவங்க சொல்கிறாங்க, தாங்க முடியல பண்ணுற சேட்டை, அவனுக்கு இப்படியே ஃபோனை கொடுத்தா அமைதியாயிரும் பாருங்க. பட் என்ன இதை பழக்கப்படுத்தினது யாரு? கரெக்ட் தானே. அவன் தாங்க முடியாம நம்மளும் செட்டப் பண்ணிருப்போம். நம்ம காலத்துல போன் இருந்துச்சா கொடுத்தாங்களா? அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு. பேரண்டிங் பத்தி நம்ம பேச போறது இல்ல, பட் எல்லாத்துக்குமே ஸ்மார்ட் போன் ஒரு தீர்வு கிடையாது. ஆமா, ஏன்னா வந்து சின்ன வயசுல தான் வந்து பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அந்த டைம்ல வந்து பிள்ளைங்க வந்து வெளியே போய் பார்க்கணும், வெளி உலகத்தை பார்க்கணுமே தவிர இந்த போன்ல பாத்துருந்தாங்கன்னா போன்ல வந்து எல்லாமே பழிச்சுட்டு இருக்கனால அந்த அவங்க உலகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அது என்னோட கருத்து. ஸோ வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோனை கொடுக்காதீங்க, அப்படி பழக்கத்தை ஏற்படுத்தாதீங்க. நம்ம அந்த போனை கொடுத்தா சாப்பாடு ஊட்டணும், அந்த போன்ல கார்ட்டூனை பார்த்து தான் அமைதியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சாப்பாடு ஊட்டுறதுக்கோ சாகிறதுக்கோ பல விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க கைப்படுத்தலாம். சின்ன வயசுலயே பிள்ளைகளை அடிமைப்படுத்திடுறாங்க ஸ்மார்ட் போனுக்கு. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா படிப்பு, வேலைகள். ஆமா, பல பேர் வந்து பார்த்துருக்கீங்கன்னா டைம் இல்லைன்னு சொல்றாங்க. உண்மையிலே டைம் இல்லையா? இந்த விஷயங்கள்ல நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். கண்டிப்பா நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா இப்ப நான் ஆபீஸ்ல போய் உட்காடுறேன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 50-60 தடவை மொபைல் போன் நோட்டிபிகேஷன் வந்திருக்கோ இல்லையோ எடுத்து செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது செக் பண்றதுலயே பாதி நேரம் போயிடுது. ஸோ 8 மணி நேரம் வேலை பார்த்தோம்னா நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் செக் பண்றதுல அப்படியே வந்து அதுக்கு ரிப்ளை பண்றதுல இன்னும் 1 மணி நேரம். அதுக்கடுத்து நம்ம சும்மா வேற ஏதாவது போவோம், ஃபார்வர்டு வரும், அதை படிப்போம், அப்படி போயிடும், டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இது நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க வேலையில இருக்குன்னா சரி, இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இந்த ஸ்மார்ட் போனால ஆகுது. ஸோ இன்டர்நெட் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல. இன்டர்நெட் கம்ப்யூட்டர்ல உட்காந்து இன்டர்நெட்லயே உட்காந்துருக்கேடா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து ரொம்பவே ஈஸியாயிருச்சு. இப்ப நம்ம கையிலேயே இன்டர்நெட் வந்துச்சு, கையிலேயே எல்லா விஷயம் வந்ததுனால பாத்ரூமுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போய் அங்க உட்காந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். இதுவும் ஒரு வகையான இன்டர்நெட் அடிக்ஷன் தான், ஆனா அதோட மோசமான ஒரு விஷயம். ஆமா, ஸோ இது வந்து ஒரு அடிக்ஷன் தான், டிஸ்ட்ராக்ஷன் வேற. ஸோ நீங்க படிக்கிற நேரத்துல அல்லது ஒரு பர்டிகுலரா ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா போனை நீங்க தள்ளி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க, படிங்க. இது பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ஒன்ஸ் பழகிடுச்சு அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கை முறையா மாறிடலாம். மூணாவது வந்து நடைமுறையில் நான் கூட இந்த ஆர்டிக்கிளுக்கு இந்த டாபிக் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும் போது எனக்கே வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருந்தது. இப்போ நம்ம வந்து இந்த சோஷியல் ஆப்ஸ்லாம் இருக்கு, உலகம் வந்து நம்ம கிட்ட வந்துட்டு சொல்றோம், ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கிற உறவுகளை நம்ம வந்து தள்ளி வைக்கிறோம். இது வந்து ரொம்பவே கரெக்டான விஷயம். போன வாரம் இன்ஸ்டாகிராம்ல கூட போட்டோ போட்டிருப்பேன். என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து, ஸ்கூல் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்ணோம், ஃபேமிலியோட எல்லாரும் மீட் பண்ணோம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவன் மொபைல் போன்ல செக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அங்க இருக்கிறவங்க என்னுடைய நண்பர்களுடைய ஒரு ஒய்ஃப் ஒருத்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க போன்லாம் வாங்குங்கன்னு சொல்லிட்டு போனெல்லாம் வாங்கி அவங்க ஹேண்ட்பேக்ல போட்டுட்டாங்க. ஸோ முதல்ல கஷ்டமா இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன், நம்ம பேசுற விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆயிடுச்சு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, எங்களுக்கு தெரியாம அந்த குழந்தைங்க எல்லாம் இந்த ஹேண்ட்பேக்ல மொபைல் போன் எடுத்து போய் தனியா விளையாட ஆரம்பிச்சுங்க. அதான் சின்ன வயசுலயே நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட். ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல உள்ள உறவுகளை நீங்க வந்து தள்ளி வச்சுட்டு நீங்க ஸ்மார்ட் போன்லயே இருக்கீங்க. ஸோ உறவுகளுக்கு கூட அப்படி ஒரு டிஸ்டன்ஸ் வர வேண்டாம். அது எனக்கும் ஒரு படிப்பனையாக இது அமைந்தது. ஸோ நானும் வந்து இனிமேல் நினச்சிக்கிட்டேன். ஸோ நீங்கள் சாப்பிட நேரத்தில் ஃபோனை தள்ளி வைங்க, வீட்டில் உள்ளவங்களோட பேசிட்டு சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடிமைத்தனத்திலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம்.
முக்கியமா சாப்பிட்றது டின்னர் டைமோ லஞ்ச் டைமோ சாப்பாடு மொபைல் போனை தள்ளி வச்சிருங்க. ஆமா. அடுத்து வந்து சாப்பாடுக்கு எப்படி மொபைல் போனை தள்ளி வைக்கிறோமோ டின்னர்ல டைம் அதே மாதிரி டிரைவிங்லும் தள்ளி வைக்கணும் மொபைல் போனை. ஆமா. இப்போ நீங்க பல நியூஸ் பார்த்துருப்பீங்க, ஆக்சிடென்ட் நியூஸ் வந்திருக்கும். அதுக்கு முக்கியமான காரணங்கள் பல வந்து பாத்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கோட இப்போ மொபைல் டிரைவிங். ஆமா, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க போனை யூஸ் பண்ணிட்டு நீங்க டிரைவ் பண்ணாதீங்க. ஸோ இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா பல ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. செல்ஃபி டெத்தும் வந்து இப்போ இந்தியாவில் ஒரு 2-3 இடத்த ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த இடங்கள்ல செல்ஃபி சம்மந்தப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டூரிசம் ஸ்பாட்ல செல்ஃபி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் அந்த டூரிசம் ஸ்பாட் மட்டும் கிடையாது, ரோட்ல இருந்து கூட எங்க பார்த்தாலும் எடுத்து மொபைல் போனை எடுத்து செல்ஃபி எடுத்துக்க வேண்டியது. அது என்ன எடுக்கிறோம், என்ன மொபைல் போன்ல பாக்குறோம், சுற்றி என்ன நடக்குது எதுவுமே தெரியாம எங்கேயா போய் விழுந்துட வேண்டியது. ஸோ இதுவும் வந்து காரணம் வந்து ஸ்மார்ட் போனுக்கு நம்ம அடிமைகள் ஆகிட்டு இருக்கிறதுனால தான். ஸோ பல பேர் நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ரோட்ல கீழே நம்ம ரோட்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், ஆனால் ஃபோனை பார்த்துட்டே நடப்பாங்க. விவேக் ஜோக் வரும் தெரியுமா, அப்படியே உள்ளுக்கு போய் இன்னொரு இடத்துல மேலே வருவார். அந்த மாதிரி தான் ஆகுது இப்போ ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணிட்டே நடக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அடிமைத்தனத்தினால உங்கள் லைஃப்பை விட்டுறாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே முக்கியம், அது எலெக்ஷன் டைம் வர ஹேட், ஃபேக் நியூஸ், இந்த தொல்லைகள் வந்து ரொம்பவே அதிகம். பொறுப்பற்ற ஃபார்வர்ட்ஸ், ஃபேக் நியூஸ், எது உண்மை எது இல்லைங்கிறது தெரியாமையே வந்த உடனே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறது. ஸோ இப்போ பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கமே ஆச்சு, ஒரு ஃபார்வர்டு வந்துச்சுன்னா உடனே அதை வந்து மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணோம். அது நியூஸ் உண்மையா இல்லையாங்கிறத பற்றி பார்க்குறதே கிடையாது. சும்மா எதையாவது வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க. பொறுப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஆமாம், தேவையில்லாத ஒரு ஹேட்டை ஸ்ப்ரெட், நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற எந்த விஷயங்களையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிரைவசி, ஒருத்தருடைய பிரைவசிக்கு என்ன ஒரு மதிப்புங்கிறது வந்து இன்டர்நெட்டுக்கு நம்ம போயிட்டாலே கிடையாது, மதிப்பு கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ஷேர் பண்றப்போ அது இன்னொருத்தவங்களுடைய பிரைவசியை பாதிக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ ஃப்ரெண்ட்ஸோட இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக எங்கேயோ போறோம், டக்குன்னு ஒரு போட்டோ போட்டு விட்டுறோம்னா முதல்ல யோசிங்க. ஜாலியாக தான் இருக்கும், பட் அந்த நண்பரை வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து பிற்காலத்துல பாதிக்குமா அந்த போட்டோ அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு ஷேர் பண்ணுங்க. கடைசியாக ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், ஹெல்த், உடல் ஆரோக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா பல ஆப்ஸ் வந்துருக்கு. சாப்பாடு பசிக்கா ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணுமா ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பண்ணுறோம். கொஞ்சம் கூட நடக்கிறது கிடையாது இப்போ மனுஷங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்க, வந்து ஜூஸ் குடிப்போமா அப்படின்னீங்க, உடனே குடிப்போமா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுது, ஓகே எங்க ஆர்டர் பண்ணிடுவோமா. பட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்டே நம்மளுடைய அடிமை ஆயிட்டோம். அதான் நம்மளுடைய மொபைல் போனுக்கு அடிமை ஆயிட்டோம். அந்த அடிமைத்தனத்துல நம்ம வெளியே வரணும். அதுதான் வந்து இப்போதைக்கு எய்ம். ஒரு விஷயம் நம்ம முற்காலத்துல எப்படி பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டிபெண்டா இருக்க வேணாம். ஆமா, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களால உங்களுக்கு என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா லேசினஸ். ஸோ மூவ்மெண்ட்டே பலருக்கு இப்போ கிடையாது. இப்போ ட்ராக் கவுண்ட், ஸ்டெப்ஸ் கவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பலருக்கும் 100 தாண்டுதே பெருசாக தான் இருக்கு. ஸோ உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்க. ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுலாம் நல்லது தான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவசரத்துக்கெல்லாம் நல்லது தான். ஆனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்க. இதனால வந்து உடல் ஆரோக்கியத்தை விட்டுறாதீங்க. மொபைல் ஃபோனை நீங்கள் இப்படி வச்சு பார்க்குறப்போ உங்கள் கழுத்து இப்படி போகும். ஒவ்வொரு ஆங்கிள் நீங்கள் வெயிட் நீங்கள் உங்கள் கழுத்தை குனிய அதுக்கு வந்து நீங்கள் வந்து 1 கிலோ வெயிட் நீங்கள் உங்களுடைய ஸ்பைனல் கார்டுக்கு நீங்கள் போடுறீங்க. ஸோ ஸ்பைனல் கார்டு, பேக் பெயின், நெக் பெயின், இதெல்லாம் வந்து கிரானிக் டிசீஸாக மாறிடும். ஸோ தீர்வே இல்லாத டிசீஸாக மாறிடும். ஸோ கண் வலி, முதுகு வலி, உடல் வலி, உடல் சோர்வு, அப்புறம் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத விஷயங்கள், கால்குலேட்டராக இருக்கட்டும், மேப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குங்கிறதுனால நம்ம பிரெயினில் வந்து எதையுமே சேவ் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி பிரெயின் எக்ஸசைஸும் ரொம்பவும் முக்கியம். ஆமாம், எல்லாமே குறைஞ்சு போகிறதுனால மென்டல் ஹெல்த் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஹெல்த் அதிகமாக பாதிக்கப்படுறது. கரெக்ட். ஸோ வந்து உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துங்க. ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான், இந்த வசதிக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து உங்கள் ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. கரெக்ட். ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு அடிமை, நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிமை கிடையாது. ஆமாம். ஸோ ஒரு பொறுப்பான முறையில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுங்க. அவர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிமை ஆயிடாதீங்க. ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்கள் நல்லதுக்கு தான், நீங்கள் தான் அதுக்கு கண்ட்ரோலாக இருக்கணும். தவிர ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது வாழ்க்கையில். இந்த விஷயத்தை நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம், உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் எதையாவது ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களும் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குடும்பத்தார் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம டெக் தமிழா மற்றும் கிரி சொன்னசரியும் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரோட சேனல் விசிட் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ உங்கள் ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க. நன்றி, வணக்கம். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.